நம்மள சில பேருக்கு பறவைகளை ரொம்ப பிடிக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிளியா இருக்கட்டும், புறாவா இருக்கட்டும், சில பேருக்கு லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே கொள்ள பிரியமா இருக்கும். ஸோ இப்படியானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவைகளை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவும் முயற்சி செய்வாங்க. இந்த நெல், பழங்கள் இப்படியான சாப்பாடுகளை அந்த பறவைகளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி அவங்க செய்யும்போது அதுக்கு கோர்ட்ஸால் ஃபைன் அடித்தா எப்படி இருக்கும், நம்ப முடியலல்ல. ஆனால் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் சிங்கப்பூரில் நடந்திருக்கு. சிங்கப்பூரில் 71 வயது இந்திய பெண்மணி ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களுக்கு தானியத்தை போட்டிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே. ஆனால் இப்படி அவங்க பண்ணதுக்கு சிங்கப்பூர் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு இலங்கை மதிப்புப்படி 7,77,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் அடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன்பா புறாக்கு சாப்பாடு போடுறது நல்ல விஷயம் தானே, இதுக்காக எல்லாம் இப்படி ஃபைன் அடிப்பாங்களா அப்படின்னு நம்மள நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா. ஆனால் இதே நேரத்தை பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இப்போ ஒரு கரண்ட்லி ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்களா. அது என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க புறாக்களை வந்து கட்டுப்படுத்தணுமா. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பெண்மணி வந்து புறாக்கு சாப்பாடு போட்டாங்க இல்லையா, இது வந்து சட்டத்தை மீறும் செயல் அப்படின்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஃபைன் அடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ புதுசாக ஒருத்தங்க சிங்கப்பூர் போயிட்டு இந்த சட்டம் தெரியாமல் பண்ணால் அவங்கள கூட மன்னிச்சு விடுவாங்க. ஆனால் இந்த இந்திய பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்க கடந்த 6 மாதத்தில் 9 தடவை இதே மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கடந்த 2025 இருக்குல்ல, அப்போ கூட இவங்களுக்கு ஒரு ஃபைனை போட்டிருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் இருந்தும் இவங்க மறுபடி இந்த விஷயத்தை செஞ்சதால தான் சிங்கப்பூர் நீதிமன்றம் இப்போ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இதுலேருந்து 2 விஷயம் நமக்கு தெரிய வருது. ஒன்று, சிங்கப்பூர் சட்டம் தான், நம்ம நாட்டு சட்டம் எல்லாம் சட்டமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இருக்க சட்டத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஊர் சட்டத்தை மதிக்கலாட்டிலும் அந்த ஊர் சட்டத்தை மதிச்சே ஆகணும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரோனுடன். நன்றி, வணக்கம்.